கண்ணாவுக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல இப்போ கல்யாண வேலைகள்லாம் ரொம்ப தடபுடலாகவே போய்கிட்டு இருக்கு. இதில் அடுத்த ஸ்டெப்பு நிச்சயதார்த்தம் முடிஞ்சது. அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறதான பாக்கி இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவும் என்ன பண்ணுறாங்கன்னா இன்விடேஷனுக்கு உண்டான மாடலையும் ரெடி பண்ணுறாங்க. இதில் யாருக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு செலக்ட் பண்ணி அதில் ஒரு பத்திரிக்கையை மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணிடுறாங்க. அண்ணி கல்யாணத்துக்கு நம்ம இன்விடேஷன் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக உங்களோட ரிசப்ஷனுக்கு நம்ம ஹால் அரேஞ்செலாம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிசைன்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு நம்ம ஸ்வேதா கிட்ட திவ்யா கேட்குறாங்க. ஸ்வேதாவும் அதெல்லாம் எதுக்கு திவ்யா, எனக்கு அதெல்லாம் பிடிக்கல, வேணாம், எல்லாமே நம்ம இந்த கல்யாணமே மொத்தத்துக்கு மகேஷுக்காக தான் பண்ணுறோம், அதனால கல்யாணத்தையும் சிம்பிளாக வச்சுருக்க தான் நான் சொல்லியிருக்கேன், அப்படி இருக்கும்போது ரிசப்ஷன்லாம் எதுக்கு அப்படின்னு ஸ்வேதா சொல்கிறாங்க. அப்புறம் திவ்யா, இங்கே கல்யாணத்துக்கு வரவங்கெல்லாம் நம்ம கிராண்டாக கல்யாணத்தை பண்ணோம்னா ஏதாவது தப்பாக பேசுவாங்க, அக்காவோட இடத்த நான் பறிச்சுக்கிட்டேன்னு சொல்லிலாம் பேசுவாங்க, என்னால் அதெல்லாம் கேட்குற மாதிரி மனநிலையெல்லாம் கண்டிப்பாக இருக்க முடியாதுன்னு சொல்லி தான் கல்யாணத்தை சிம்பிளாக வைக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஸ்வேதா சொன்னாலும் இங்கே நம்ம கர்ணாவோட மனசில் ரொம்பவே கெட்டணம் தான் இருக்குது. என்னன்னு பார்த்தா இங்கே பாரு ஸ்வேதா, உன்னை அடையிறதுக்காக உங்கள் அக்கா பார்வதியை கொலை பண்ணவனே நான் தான். எல்லாத்துக்கும் காரணம் உன் மேலே வச்சுருக்க காதல் தான். அது மட்டும் இல்லாமல் யாருமே என்னோட காதலுக்கு ஈடுகட்டவே முடியாத அளவுக்கு தான் உன் மேலே அதீத காதல் வச்சுருக்கேன் அப்படின்னு இந்த காரணம் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்காரணத்தை கொண்டும் நான் உன்னை யாருக்கிட்டேயும் விட்டு கொடுக்கறதுக்கு நான் தயாராக இல்லை, எக்காரணத்தை கொண்டும் உன்னை இழக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்காரு கர்ணா. இந்த மாதிரி கர்ணா நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வெற்றிக்கு அப்போ தான் ஒரு சில ஞாபகங்கள் வருது. அப்போ தான் புலிக்குட்டிகிட்டையும் பேசிட்டு வந்திருப்பாங்க. தன்னோட பொண்ணு சைக்கிள்லேருந்து கீழே விழுந்ததுக்கே என்னால் தாங்க முடியல, அபி என்னமோ அதை புரிஞ்சுக்கிறாம என்னை அவ்வளோ தூரம் திட்டுறா, தன்னோட பொண்ணுக்கிட்டேயே எந்த உரிமையும் எனக்கு இல்லை அப்படின்ற அளவுக்கு அபி பேசும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குடா புலிக்குட்டி அப்படின்னு நம்ம வெற்றி சொல்லும்போது அப்போ தான் இங்கே பாருடா வெற்றி, என்னதான் இருந்தாலும் அபி கோவப்படுறதுல தப்பே இல்லை, என்னடா புலி நீயும் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது ஆமாடா வெற்றி, நீ பண்ணதெல்லாம் தப்பு தான், நீ இது நாள் வரைக்கும் அபியை அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது ஏதாவது அப்பயே கேட்டிருக்கணும், பார்வதி அக்கா கொலையில் என்ன நடந்துச்சுன்னு, நீ அப்போ கேட்காம நீ இப்போ போய் கேட்குற, அப்போ எப்படி இருப்பாங்க, அபியும் உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுவாங்களா? கண்டிப்பாக சொல்லவும் மாட்டாங்க, ஏன்னா 10 வருஷ தண்டனை அவங்க அனுபவிச்சுட்டு வந்ததுக்கெல்லாம் காரணம் நீன்னு சொல்லிட்டு அவங்க ஓ மேலே கோபமாக இருக்காங்க. நான் என்னடா பண்ண முடியும், நான் பார்வதி அக்கா கொலை நடந்திருக்கும் போதே அங்கேயே அவகிட்ட நான் கேட்க முயற்சி பண்ணேன், ஆனால் அபி அந்த இடத்துல எதுவோ மறைக்கிற மாதிரி என்கிட்ட எதுவுமே உண்மையை சொல்லாமல் மறுத்துட்டான். அப்படி இருக்கும்போது நான் எப்படிடா கேட்காம இருந்தேன்னு நீ எப்படி என் மேலே தப்பு சொல்ல முடியும் அப்படின்னு வெற்றி கேட்க, இங்கே பாருடா வெற்றி, நீ அன்னைக்கு மட்டும்தானே கேட்ட, அதுக்கப்புறம் 10 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிக்கும் போது ஒரு தடவையாவது நீ போய் அவங்கள பார்த்து நீ பேசியிருப்பியா வெற்றி? இல்லை, அந்த 10 வருஷமும் அவங்க பட்ட கஷ்டமெல்லாம் அப்புறம் இல்லைன்னு ஆகுமா? அப்படி இருக்கும்போது அவங்க உன் மேலே கோவப்படுறதுல தப்பே இல்லை வெற்றி, நீ அது வரைக்கும்லாம் சும்மா இருந்துட்டு இப்போ போய் உண்மையை கண்டுபிடிக்கணும், எப்படியாவது அபியை வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லாமே முடிஞ்சு போனதுக்கப்புறம் இப்போ நீ பழைய கதையை தோண்டி எடுக்கணும்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும், ஏன்னா நீ அப்பயே முயற்சி பண்ணால் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்காதே, நீ பண்ணதான் தப்பு வெற்றி, புரிஞ்சுக்கோ, உன்னோட தப்பை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியலடா புலி, அவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்ற ஒரு மனநிலை மேலே இத்தனை வருஷமாக இருந்தது தான் தப்பு, இப்போ அதுக்கான தண்டனையாக என் பொண்ணுக்கிட்ட கூட பக்கத்தில் போகாத அளவுக்கு தான் நான் என்னால் இருக்க முடியுது, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, உண்மையை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆவேன்னு சொல்லிட்டு வெற்றி பேசிட்டு வந்துருந்தாரு. இதை பற்றி தான் நம்ம வெற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது வெற்றி என்ன யோசனையில் இருக்க என்ன அப்படின்னு கேட்கும்போது இல்லைக்கண்ணா, எனக்கு மாணிக்கத்தை பற்றின நினப்பு தான் இருக்குது, மாணிக்கத்தை எங்கே பார்க்கலாம், அவனை எப்படி பிடிக்கணும் அப்படின்ற யோசனையில் தான் இருக்கே அப்படின்னு வெற்றி சொல்ல இதை கேட்டதுமே ரொம்பவே பயந்துறாரு கர்ணா. இவன் என்ன மாணிக்கத்தோட பேச்சை விடவே மாட்டேங்கிறான், மாணிக்கத்தை பிடிச்சா எல்லா உண்மையும் சொல்லிட்டா இவனுக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவானே தெரியாது, இவனுக்கு உண்மை கண்டிப்பாக தெரியக்கூடாது அப்படின்னு நம்ம கர்ணாவும் நினைக்கிறாரு. அதனால் கர்ணா மாணிக்கத்தை பற்றின பேச்சை எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வெற்றி என்ன நினச்சிட்டு இருக்க, மாணிக்கத்தை பற்றின பிரச்சனையை தான் விடுன்னு நான் சொல்லிட்டேனே, அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் நீயே அதை பெருசுப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அப்புறம் தான் சொல்கிறாரு கர்ணா, இங்கே பாரு வெற்றி, கல்யாண வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, தலைக்கு மேலே வேலை இருக்குடா வெற்றி, அதெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு பழைய பிரச்சனையை மாணிக்கத்தை பற்றி ஏன் நீ நினச்சிக்கிட்டு இருக்காத வெற்றி, இப்போ இதுக்கு கல்யாண வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு கர்ணா. இந்த கேட்டதுமே வெற்றி என்ன பண்ணுறாருனா, இவன் ஏன் இப்படி கல்யாணத்துக்கு அவசரப்படுறானே எனக்கு தெரியலையே, ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றிக்கு கர்ணா மேலேயும் கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிக்குது.
ஆனால் ஒன்று, இவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த மாணிக்கம் நம்ம கையில் கிடச்சா கண்டிப்பாக நல்லது. நடந்த உண்மையை நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வெற்றி நினைக்கும்போது தான், சரி இதுக்கு மேலே நம்ம கண்ணாக்கிட்ட எதுவுமே பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி வெற்றி நீ வெளியே இருந்து வந்திருக்க, போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா. இந்த மாதிரி கருணா வெற்றியை டைவர்ட் பண்ணாலும் நம்ம வெற்றியோட மனசில் உண்மையை கண்டுபிடிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்க தான் செய்யுது. அப்போ தான் கருணா ஒரு முடிவு பண்ணுறாரு. அது என்னென்னு பார்த்தா, அந்த மாணிக்கத்தை இவன் கையில் கிடைக்கக்கூடாது. மாணிக்கத்தை எப்படியாவது அவனோட கதையை முடிச்சே ஆகணும். இதுவும் சீக்கிரமாக கூடிய சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு கண்ணா. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான், நம்ம மாணிக்கத்தை பற்றி நம்ம ஆட்கள்கிட்ட கண்டிப்பாக விசாரிக்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கருணாவும் தன்னோட ஆட்கள் மூலமாக மாணிக்கத்தை தேட ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் தன்னோட ஆட்கள் மூலமாக மாணிக்கத்தை இங்கே பார்த்தேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் நம்ம கர்ணாவுக்கு கிடைக்குது. அப்போ தான் இந்த கர்ணா என்ன பண்ணுறாருன்னா, இங்கே பாருங்கடா, நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. அந்த மாணிக்கத்தை தப்பிக்க மட்டும் விட்டுறாதீங்க. அவனை கையும் களவுமா பிடிச்சி நம்மளுக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு குடோனில் அடைச்சி வைங்க. நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த ஆட்களும் சரிங்க சார் நீங்கள் வாங்க, நான் மாணிக்கத்தை கண்டிப்பாக பிடிச்சி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே கர்ணா என்ன பண்ணுறாருன்னா, மாணிக்கத்தை தேடி வேகமாக காரை ஓட்டிட்டு கிளம்பி போகிறாரு. இங்கே மாணிக்கத்தை கர்ணாவோட ஆட்கள் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. மாணிக்கமும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்துட்டு, இவங்க கிட்ட நம்ம மாட்டவே கூடாது, தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்க துரத்த இவரும் முன்னாடி ஓட ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல தான் நம்ம மாணிக்கம் முன்னாடி ஓடும்போது அவருக்கு ஆப்போசிட்டாக கர்ணாவும் காரை ஓட்டிட்டு வர, இவன் தப்பிச்சு போக பார்க்குறா. இவனை இதுக்கு மேலே உயிரோட வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கர்ணாவும் தன்னோட கார் மூலமாக ஆக்சிடென்ட் ஆக வச்சுறாரு. அப்போ நம்ம மாணிக்கம் அடிபட்டு ரொம்பவே சீரியஸ் கண்டிஷன் போக அங்கே எல்லாருமே கூட்டம் கூட ஆரம்பிக்கிறாங்க. அடிச்சு போட்டதுமே இங்கே கர்ணா இவன் செத்துட்டான், இதுக்கு மேலே அவன் உயிர் பிழைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுங்கானாமல் கார் எடுத்து கிளம்பிறாரு நம்ம கர்ணா. இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வெற்றியும் அந்த சைடு வராரு. அப்போ வரும்போது என்னடா கூட்டமாக இருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே மாணிக்கம் அடிபட்டு மயக்கத்தில் இருக்கிறத பார்க்குறாரு வெற்றி. இதை பார்த்ததுமே மாணிக்கம்மா யார் இவனை ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி யோசிக்கிறாரு. சரி இவனை எப்படியாவது நம்ம காப்பாற்றி ஆகணும், இவங்கிட்ட என்ன உண்மை என்ன நடந்துச்சு அப்படின்ற உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி அடுத்ததாக நம்ம மாணிக்கத்தை காப்பாற்றுறதுல தான் நம்ம வெற்றி ரொம்பவே முயற்சியோட ஈடுபட போகிறாரு. வெற்றியும் மாணிக்கத்தை ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துறாங்க. கண்டிப்பாக டாக்டர் வந்து மாணிக்கத்தை எப்படியாவது பிழைக்க வைக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணி காத்துட்ருக்காங்க. அப்போ தான் மாணிக்கத்துக்கு சீரியஸான ட்ரீட்மெண்ட்லாம் போய்கிட்டு இருக்கும்போது தான் பாவம் நம்ம வெற்றி என்ன தான் பதில் சொல்லுவாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி காத்துட்ருக்கும்போது தான் டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், இவர் சுயநினைவோட இப்போ இல்லை, இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க தான் இவரோட சுயநினைவு எப்போ வரும்னே சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இவரோட ஹெல்த் கண்டிஷன் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆக தான் அவரோட சுயநினைவு திரும்ப ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லவும், சரிங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரியே மாணிக்கத்துக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க, ஆனால் மாணிக்கம் இந்த ஹாஸ்பிட்டல் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்றத யாருக்குமே தெரியாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி கிளம்புறாரு. அடுத்ததான் நம்ம வெற்றி என்ன நினைக்கிறான்னா, மாணிக்கத்தை பற்றினா உண்மையை நம்ம கர்நாட்டை சொல்லலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை, அவங்ககிட்ட இருக்கிற உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கர்ணாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக மாணிக்கத்தை எப்படியாவது கொலை பண்ணணும் மட்டும்தான் நினைக்கிறேன். அதனால் இப்போதைக்கு கர்ணாவுக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு வெற்றி மறைமுகமாக நம்ம மாணிக்கத்தை வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறாரு. இங்கே கருணாவும் மாணிக்கத்தை காரை வச்சு மோதினதும் இல்லாமல் ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க. ரொம்பவே அங்கே சந்தோஷமாகவும் இருக்காங்க. கருணா அப்போ என்ன நினைக்கிறான்னா, நல்ல வேலை நம்மளுக்கு ஸ்வேதாவுக்கும் நமக்கும் நடக்க போகிற கல்யாணத்துக்கு இடையூறாக இருக்கிற அந்த மாணிக்கத்தை நம்ம தீர்த்து கட்டியாச்சு. இனி மிச்சம் இருக்கிறது இங்கே வெற்றி தான் இருக்கான். அவனையும் கண்டிப்பாக ஒரு நாள் பார்த்து கண்டிப்பாக அவனை முடிச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம கர்ணா பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வெற்றி ஒரு பக்கம் நம்ம மாணிக்கம் எப்போ கண்ணு முழிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் கண்டிப்பாக மாணிக்கம் கண் முழிச்சா உண்மையை வெற்றி கிட்ட சொல்வாரா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோட்ல ட்விஸ்டாக இருக்க போது. கர்ணாவுக்கும் இந்த மாணிக்கத்தை நம்ம எவ்வளோதான் ஆக்சிடென்ட் பண்ணாலும் அவன் இன்னும் உயிரோடு இருக்கான் அப்படின்னு உண்மை தெரிஞ்சா, அதுவும் நம்ம வெற்றி தான் மாணிக்கத்தை காப்பாற்றினா அப்படின்ற உண்மை தெரிஞ்சா கண்டிப்பாக வெற்றி இதுக்கு மேலேயும் வெற்றியை உயிரோட வச்சிருக்கணும்னு நினைப்பாரா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தருவீங்க. மீண்டும் சந்திப்போம்.